திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய இருளும் ஒளியும் குடும்ப நாவல். இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 6, அத்தியாயம் 14, சீதாவின் உபதேசம். அன்று சனிக்கிழமையாதலால் ராஜமையர் காரியாலயத்திலிருந்து பகல் 1 மணிக்கே வீட்டுக்கு வந்துவிட்டார். காசிக்கு தன் பெண் பாலத்துடன் சென்றிருந்த அவர் தாயாரும் ஊரிலிருந்து முதல் நாள் தான் வந்திருந்தாள். இடைவேளை சிற்றுண்டிக்கு அப்புறம் கூடத்தில் உட்கார்ந்து வடநாட்டை பற்றி பாட்டி கூறுவதை கேட்டுக்கொண்டு இடையிடையே அவளை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். பாட்டி, காசிக்கு போனால் ஏதாவது அவர்களுக்கு பிடித்த பண்டத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்களே, நீ காஃபியை விட்டுவிட்டாயா பாட்டி என்று சீதா சிரித்து கொண்டே கேட்டாள். சேச்ச, காஃபியை இன்னும் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவது என்று சங்கல்பம் செய்து கொண்டு வந்திருப்பாள் பாட்டி என்று சந்துரு கேலி செய்தான். போடா அரட்ட, கொய்யாப்பழத்தையும் பாகல்காயையும் விட்டுவிட்டேன் என்று பேரன் பேத்திக்கு பதில் கூறினாள் பாட்டி. அடிசக்கை, தினம் தினம்தான் கொய்யாப்பழமும் பாகற்காயும் நாம் சாப்பிடுகிறோமா? சரியாகத்தான் பார்த்து பொறுக்கெடுத்திருக்கிறாய் பாட்டி என்றான் மீண்டும் சந்துரு. காயும் பழமும் விட வேண்டும் என்பது ஒன்றும் சாஸ்திரம் இல்லை. நமக்கு இருக்கும் பலவித ஆசைகளில் எதையாவது துளி அந்த புனித தேசத்தில் விட்டுவிட வேண்டும். ஆசாபாசங்களை ஒடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றார் ராஜமையர். சற்று ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த மங்களம், ஏதாவது அரட்டை வேண்டுமோ இல்லையோ? சாவித்திரியிடமிருந்து கடிதம் வந்து 10 தினங்களுக்கு மேல் ஆகிறது. யாரும் ஒரு வரி பதிலே போடவில்லை. உன்னை எழுதச் சொல்லி எத்தனை தடவைகள் சொல்லியிருப்பேன் சதாவும் என்று மகளை கோபித்துக் கொண்டாள். இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று கூறி கேமரா அறைக்குள் சென்று கையில் கடிதமும் உரையும் அவள் எடுத்து வந்தபோது தெருவில் வண்டி வந்து நின்றது. கையில் ஒரு சிறு பெட்டியை எடுத்துக்கொண்டு சாவித்திரி மட்டும் இறங்கி உள்ளே வந்தாள். அடுத்தாற்போல் மாப்பிள்ளை ரகுபதி வருவான் என்று எல்லோரும் வாசல் பக்கத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். வண்டிக்காரன் காலி வண்டியை திருப்பிக் கொண்டு போன பிறகுதான் சாவித்திரி மட்டும் தனியாக வந்திருக்கிறாள் என்பது தெரிந்தது. என்னம்மா இது, நீ மாத்திரம் தனியாகவா வருகிறாய் என்று ஆச்சரியத்துடன் மகளை பார்த்து கேட்டார் ராஜமையர். இது என்னடி அதிசயம்? ஒரு கடிதாசி போட்டிருந்தால் இங்கே இருந்து யாராவது வந்து அழைத்து வந்திருக்க மாட்டோமா என்று பாட்டி அதிசயம் தாங்காமல் கேட்டுவிட்டு பேத்தியை பார்த்தாள். சாவித்திரி பதில் எதுவும் கூறாமல் கேமரா அறைக்குள் சென்று பெட்டியை வைத்துவிட்டு அவளை தொடர்ந்து அறைக்குள் நுழைந்த மங்களத்தின் தோளில் தலையை சாய்த்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் சாவித்திரி. அப்புறம் மாமியார் வீட்டில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சாவித்திரி தாயிடம் கூறவும் அது வீடு முழுவதும் பரவுவதற்கு சில நிமிஷங்கள் கூட பிடிக்கவில்லை. அடிக்கிறதாவது 18 வயசு வரையில் வளர்த்து கொடுத்தால் அடிக்கிறதாவது என்று ராஜாமையர் திருப்பி திருப்பி தாம் சொன்ன வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார். அடிப்பார்கள், நாளைக்கு இவளை வேண்டாம் என்று தள்ளியும் வைப்பார்கள். வீட்டிலேதான் ஒரு பெண் குதிர் மாதிரி வளர்கிறதே என்று பாட்டி சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்த போது சந்துரு திடுக்கிட்டான். சரஸ்வதியை குறித்தா இவ்வளவு கேவலமாக பேசுகிறாள் பாட்டி? ரகுபதி ஒரு கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த மனைவியை தள்ளி வைத்த பிறகு தன்னை மணக்க வேண்டும் என்று விரும்புகிற பெண்ணா அவள்? பாட்டியின் சொல்லை பொறுக்க முடியாமல் சந்துரு சற்று இறைந்து, சரி சரி, எல்லாவற்றையும் கொஞ்சம் பொறுமையாக ஆராய்ந்து விசாரிக்கலாம், வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு நிற்க வேண்டாம் யாரும் என்று கூறினான். சாப்பிடும் கூடத்தில் சாவித்திரியின் பக்கத்தில் சீதா வந்து உட்கார்ந்து, உனக்கும் அத்திம்பேருக்கும் ஏதோ ஊடல் போல் இருக்கிறது சாவித்திரி. தமிழ் கவிதைகளையும் தலைவன் தலைவி ஊடல் பாடல்களையும் படித்துவிட்டு அத்திம்பேர் உன்னிடம் ஊடலை ஆரம்பித்திருக்கிறார் போல இருக்கிறது. நடுவில் யாராவது தூது செல்வதற்கு இருந்திருந்தால் நீ இங்கே வந்திருக்க மாட்டாய் இல்லையா சாவித்திரி? அப்படித்தானே என்று குறும்பு தவள கேட்டாள். நாளைக்கு உனக்கு வரப்போகிற புருஷன் உன்னை கன்னத்தில் 4 அறை அறைந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினால் நீ அதை வேடிக்கை என்று நினைத்து கொண்டு அழகாக குடித்தனம் செய்து கொண்டிருப்பாய் இல்லையா என்று பாட்டி உறக்க இறைய ஆரம்பித்தாள் தன் சின்ன பேத்தியை பார்த்து. சீதாவுக்கு உண்மையிலேயே தன் தமக்கை மீது கோபம் ஏற்பட்டது. கணவன் அடிக்கிறான் என்றே வைத்துக் கொள்வோம், வீட்டை விட்டு துரத்துகிறான் என்றே வைத்துக் கொள்வோம். வீடு என்பது கணவன் மனைவி இருவருக்கும் சொந்தமான இடம்.
இதிலிருந்து ஒருவரை ஒருவர் வெளியே போகச் சொல்ல யாருக்கு அதிகாரம் உள்ளது? அப்படியே அவன் வற்புறுத்தினாலும், சிச்சி, உங்களையே கதி என்று நம்பி வந்திருக்கும் என்னை என் வீட்டை விட்டு வெளியேற்ற உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அவமானமாக இல்லையா? பேசாமல் இருங்கள். என் வீட்டுக்கு நான் தான் அரசி என்று கூறிவிட்டு நான் உள்ளே போய் விடுவேன். காலப்போக்கில் எவ்வளவோ மனஸ்தாபங்கள் கரைந்து போய் விடுகின்றன. இதைத்தானே அன்னை கஸ்தூரிபாயும் நமக்கு போதிக்கிறார் என்று சீதா சற்று ஆவேசத்துடன் பேசினாள். அவள் அப்பொழுது சந்துரு லைப்ரரியில் இருந்து வாங்கி வந்த காந்திஜியின் சத்திய சோதனையை படித்துக் கொண்டிருந்தாள். சீதா, நீ பேசாமல் இருக்க மாட்டாயா? உன்னை அதிகம் படிக்க வைப்பதே ஆபத்தாக முடியும் போல இருக்கிறதே என்று ராஜாமையர் அதட்டிய பிறகுதான் அப்பாவும் இந்த விஷயத்தை பிரமாதப்படுத்த விரும்புகிறார் என்பதை சீதா தெரிந்து கொண்டாள். சாவித்திரியின் கல்யாணத்துக்காக ராஜாமையர் 6000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறார். விமரிசையாக கல்யாணம் செய்தார். மாப்பிள்ளை ரொம்பவும் நல்ல பிள்ளை என்று முடிவு கட்டியிருந்தார். பிக்கல் பிடுங்கல் ஒன்றும் இல்லை. பெண் சுதந்திரமாக வாழ்வாள் என்றும் எதிர்பார்த்தார். ஆனால் கல்யாணம் நடந்த 4 மாதங்களுக்குள் கணவனுடன் மனசாபப்பட்டு கொண்டு தன்னந்தனியே வந்து நிற்கும் மகளை பார்த்ததும் பொறுமைசாலியான அவர் மனமும் கோபத்தால் வெகுண்டது. எரியும் நெருப்புக்கு விசிறி கொண்டு விசிறுவது போல் அவர் தாயார் மேலும் தொடர்ந்து, ஏண்டாப்பா, குழந்தையை அடிச்சு துன்புறுத்தும்படி என்னடா கோபம் வந்து விட்டது அவர்களுக்கு? சீர்வரிசையில் ஏதாவது குறைந்து போய்விட்டதா? சாவித்திரி தான் என்ன அழகில் குறைவா? எதற்காக இந்த மாதிரி பண்ணி இருக்கிறார்கள் என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு அவரை திணற அடித்தாள். பணம் காசை பற்றி என் மாமியார் வீட்டாருக்கு ஒருவித குறையும் இல்லை பாட்டி. அவர் இஷ்டப்படி நான் வீணை கற்றுக்கொள்ள வேண்டுமாம். சங்கீதம் தெரிந்தவளாக இருந்தால்தான் அவர் மனசுக்கு பிடித்தமாக இருக்குமாம் என்று பாட்டியின் கேள்விகளுக்கு பதில் சொன்னாள் சாவித்ரி. அப்பா, இவ்வளவுதானா? பேஷாக கற்றுக்கொள்கிறது. இதிலே சண்டைக்கும் சச்சரவுக்கும் இடமில்லையே. அப்படி உனக்கு சங்கீதம் பயின்றும் வராமல் போனால் அத்திம்பேர் தன்னால் மனம் சலித்து விட்டு போகிறார் என்றாள் சாவித்ரி. அடே அப்பா, இதுதான விஷயம் என்று மங்களம் ஒரு பெருமூச்சு விட்டாள். இதுவரையில் இவர்கள் பேச்சை கவனித்த சந்துரு உதட்டை மடித்துக் கொண்டே சீதாவை பார்த்தான். ஒருவேளை நாளை காலை வண்டியில் அத்திம்பேர் சாவித்திரியை தேடிக்கொண்டு வந்தாலும் வருவார் என்று சீதா கூறியதும், வரட்டுமே, தயாராக ஆரத்தி கரைத்து வை. வந்ததும் திஷ்டி கழித்து ஆரத்தி சுற்றி நெற்றிக்கு திலகமிட்டு உள்ளே அழைத்து வாயேண்டி, அசடே என்று கூறி பல்லை நர நரவென்று கடித்தாள் சாவித்ரி. அத்தியாயம் 15. மாலே மணி வண்ணா. பல நாள் முயற்சியின் பேரில் ரகுபதி அந்த ஊரில் ஒரு சிறு சங்கீத மண்டபம் கட்டி முடித்திருந்தான். அதன் திறப்பு விழாவை அவன் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்றும் தீர்மானித்திருந்தான். மனைவியுடன் வெகு உற்சாகமாக அவன் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதில் வியப்பு ஒன்றுமில்லை. ஆனால் பிறந்தகம் சென்ற சாவித்ரி 3 மாதங்கள் ஆகியும் அவனுக்கு ஒரு கடிதம் கூட போடாததை நினைத்துத்தான் அவன் மனம் சதா ஏங்கிக் கொண்டிருந்தது. சௌக்கியமாக ஊர் போய் சேர்ந்தேன் என்று கடிதம் போடும்படி அன்று ரயில் அடியில் அவளிடம் தான் கேட்டுக்கொண்டும் அவளை தன்னை மதிக்கவில்லையே என்று ரகுபதி எண்ணி வருந்தாத நாளில்லை. ஆசையுடன் வாங்கி வந்த வீணை அவன் அறையில் ஒரு மூலையில் கேட்பாரற்று தூசி படிந்து கிடந்தது. அன்று நடந்த ஒரு சிறு சம்பவம் மனைவியையும் கணவனையும் பிரித்து எவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்திவிட்டது. குடும்ப வாழ்க்கையில் இன்பமும் அமைதியும் நிலவ வேண்டிய நாட்களில் மன அமைதி குறைந்து வாழ்க்கையில் கசப்பல்லவா ஏற்பட்டிருக்கிறது. மன நிம்மதியை இழந்த ரகுபதி தன் அறைக்குள் மேலும் கீழுமாக உலாவிக் கொண்டே சிந்தனையில் மூழ்கி இருந்தான். எதிரே மேஜை மீது திறப்பு விழாவுக்காக அனுப்ப வேண்டிய அழைப்பிதழ்கள் வைக்கப்பட்டிருந்தன. தான் நடத்த போகும் இந்த விழாவை குறித்து தன் மாமனாருக்கும் அன்றைய தபாலில் 4 வரி ஒரு கடிதம் எழுதி போட்டிருந்தான். அதில் அவரை கட்டாயம் வரவேண்டும் என்றும் எழுதியிருந்தான். ஒருவேளை பெண்ணை சமாதானப்படுத்தி அவர் அழைத்து வந்தாலும் வரலாம் அல்லவா? சாவித்ரி தன் தகப்பனாருடன் வந்துவிட்டால் பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துவிட வேண்டும். அதை பற்றி தப்பி தவறி கூட அவளிடம் பிரஸ்தாபிக்க கூடாது என்று ரகுபதி தீர்மானித்துக் கொண்டான். அவன் சிந்தனையை கலைப்பது போல் கீழே பூஜை அறையை மெழுகி படத்தருகில் விதவிதமாக கோலம் போட்டுக்கொண்டே மெல்லிய குரலில் சரஸ்வதி பாடிக்கொண்டிருந்தாள். மாடியில் ரகுபதியின் அறைக்கு வெளியே இருக்கும் வராந்தாவில் நின்று பார்த்தால்
பூஜை அறையும் நன்றாக தெரியும். குந்தலவராளி ராகத்தில் உருக்கமாக மாலே மணி வண்ணா என்கிற ஆண்டாளின் பாசுரத்தை அவள் பாடுவதை கேட்டு வராந்தாவின் கைப்பிடிச் சுவர் மீது சாய்ந்து நின்று கொண்டு அதை ரசிக்க ஆரம்பித்தான் ரகுபதி. அப்பொழுது மாலை நேரம். எல்லோர் வீட்டிலும் விளக்கேற்றி விட்டார்கள். விதவிதமாக ஆடைகள் உடுத்தி இளம் பெண்களும் சிறுமிகளும் கையில் குங்குமச் சிமிழுடன் ஊர் அழைக்க வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தனர். இன்று என்ன விசேஷம் என்று ரகுபதி யோசித்தான். ஓஹோ, நவராத்திரி! நவராத்திரி ஆரம்பம் போல் இருக்கிறது. கல்யாணம் நடந்த வருஷத்தில் மங்களகரமாக கணவனுடன் இருந்து பண்டிகைகள் கொண்டாட வேண்டியவள் இப்போது பிறந்தகத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே. ஆயிற்று. நவராத்திரி முடிந்ததும் தீபாவளி வரும். இந்த தீபாவளி தலை தீபாவளி ஆயிற்றே. மாமனார் வீட்டிலிருந்து பலமாக அழைப்பு வரும். பெட்டி நிறைய பட்டாசு கட்டுகளும் 6 உயிர் மனைவிக்கு வண்ணச் சேலையும் வாங்கி போக வேண்டியதுதான் பாக்கி. ரகுபதிக்கு எதையோ என்னவோ நினைத்து நினைத்து தலையை வலிக்க ஆரம்பித்தது. அவன் சிந்தனையை கலைத்து அவனுடைய தாய் ரகு என்று ஆதரவுடன் கூப்பிட்டாள். திடுக்கிட்டு அவன் திரும்பி பார்த்தபோது ஸ்வர்ணம் அவனுக்கு வெறுகு அருகிலேயே நின்று கொண்டிருப்பதை கண்டான். ஏண்டாப்பா, திறப்பு விழாவுக்காவது சாவித்திரி வந்துவிட்டால் தேவலை. நாம் தான் பேசாமல் இருக்கிறோம். ஊரில் 4 பேர் கேட்பதற்கு பதில் சொல்ல முடியவில்லையே. உன் மாமனாருக்காவது ஒரு கடிதம் எழுதிப்பாரேன் என்றாள் ஸ்வர்ணம். அவருக்கு இன்றுதான் ஒரு கடிதம் எழுதி போட்டேன். வறட்சியுடன் பதில் சொன்ன மகனின் முகத்தை பார்த்ததும் ஸ்வர்ணத்தின் மனம் உருகியது. இப்படி செய்வதுதான் நல்லது. இதுதான் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும். நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று குழந்தையில் அதட்டி திருத்தி அவள் வளர்த்த மகன்தான் ரகுபதி. இருந்தாலும் இன்று அவன் மனதுக்கு நல்லது கெட்டது தெரிந்திருக்கிறது. அதிகமாக அவனை ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லி திருத்துவதற்கும் பிரமாதமாக தவறு ஒன்றும் அவன் இழைத்து விடவில்லை. இந்த பிளவு, இந்த வைராக்கியம் ஒருவேளை நீடித்து நிலைத்து விடுமோ? அப்படியானால் அவள் ஒரே மகன் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் ஒண்டிக்கட்டையாக நிற்கப் போகிறானா? ஸ்வர்ணத்தின் நெஞ்சை யாரோ கசக்கி பிழிவது போன்ற வேதனையை அனுபவித்தாள். பெற்ற அன்னை மகனை பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறாள். அவன் அறிவு பெற அரிய கதைகளை மனதில் பதியும்படி கூறுகிறாள். பள்ளிக்கு அனுப்புகிறாள். அவன் கல்வியில் தேர்ந்து பட்டம் பெற்று வரும்போது திஷ்டி கழிக்கிறாள். பொங்கி பூரிக்கிறாள். அவனுக்கு ஆசையோடு மனம் முடித்து வைத்து பேரன் பேத்தியோடு குலம் தழைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறாள். நடுநடுவில் குடும்பங்களில் சிறு பூசல்கள் எழலாம். மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கொண்டு விலகி வாழலாம். இவை தினமும் பல வீடுகளில் நடக்கின்றன. பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் மகன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணிய அன்னையின் உள்ளத்தில் அந்த ஆசை சண்டை பூசல்களுக்கிடையில் நிலைத்துத்தான் இருக்கும். அதன் முன்பு மற்ற சிறு விவகாரங்கள் மறைந்து போகின்றன. தெளிந்த கங்கையில் கழுவப்படும் மாசு மருக்களைப் போல. கீழே கூடத்தில் கலகலவென்று சிரித்துக் கொண்டே 4-5 பெண்கள் வந்தார்கள். சரஸ்வதி, புது சங்கீத மண்டபத்தில் உன்னுடைய கச்சேரியாமே, என்ன பாட்டுகள் பாடப் போகிறாயடி என்று ஒருத்தி கேட்டாள் அவளை. அதெல்லாம் முன்னாடி சொல்லுவாளா? நாளைக்கு பெரிய பாடகியாகி தேசிய நிகழ்ச்சியில் பாடினாலும் பாடுவாள். இப்பொழுது சாதாரண சரஸ்வதியாக இருக்கிறவள் அப்பொழுது கான சரஸ்வதியாகவோ இசை குயிலாகவோ மாறிவிடுவாள் இல்லையா? நீ யார், எந்த ஊர் என்று உன்னை பார்த்து கேட்டாலும் கேட்பாளடி. இல்லாவிடில் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு நமஸ்காரம் போட்டுவிட்டு காரில் போய் ஏறி உட்கார்ந்து கொண்டாலும் கொள்வாள் என்றாள் இன்னொருத்தி. அவள் பேசி முடித்ததும் எல்லோரும் களீர் என்று சிரித்தார்கள். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள் சரஸ்வதி. இன்றைக்கு மாத்திரம் என்ன, அவள் பெரிய பாடகி ஆவதற்கு வேண்டிய தகுதி இல்லையா? குடத்துள் விளக்காக இருக்கிறாள் அவள். தன்னை பற்றி அதிகம் வெளியிலே சொல்லிக்கொள்ளவே அவளுக்கு வெட்கம். முதலில் பேசிய பெண் சரஸ்வதிக்காக பரிந்து பேசினாள். இவர்கள் பேச்சுக்கு பதில் கூறாமல் சரஸ்வதி புன்சிரிப்புடன் கம்பளத்தை எடுத்து விரித்து அவர்களை அதில் உட்கார்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள். பிறகு அங்கிருந்த பெண்கள் பூஜை அறையை கவனித்துவிட்டு, இந்த வருஷம் ஏன் பொம்மைகளை அதிகமாக காணோம்? ஆமாம், சாவித்திரி எப்பொழுது பிறந்தகத்திலிருந்து வருவாள் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். அங்கே நின்று பேசினால் மேலும் அவர்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நினைத்து சரஸ்வதி பூஜை அறைக்குள் சென்று தட்டில் வெற்றிலை பாக்கு பழத்துடன் வெளியே வந்தாள்.
வந்த பெண்கள் எல்லோரும் தாம்பூலம் பெற்றுக்கொண்டு வெளியே போய்விட்டார்கள். மாடியிலிருந்து அந்த பெண்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரகுபதி நிதானமாக கீழே இறங்கி வந்தான். பூஜை அறை வாசற்படியில் நின்று கொண்டிருந்த சரஸ்வதியை பார்த்து, சங்கீத மண்டபத்தில் உன்னுடைய கச்சேரிக்கு ஏற்பாடாகி இருக்கிறது பற்றி உனக்கு தெரியுமா சரசு? அதை பற்றி அழைப்பிதழ்களில் கூட வெளியிட்டிருக்கிறோமே, பத்திரிகைகளிலும் விளம்பரம் வந்திருக்கிறது என்று சொன்னான். இதெல்லாம் எதற்கத்தான்? நான் என்றும் சாதாரண சரஸ்வதியாகவே இருக்கிறேனே, நீ ஏன் இப்படி அமர்க்களப்படுத்துகிறாய் என்று கேட்டாள் சரஸ்வதி ஒரு குழந்தையைப் போல. அத்தியாயம் 16. சந்துருவும் சாவித்திரியும். அன்று காலை தபால்காரன் கொண்டு வந்து கொடுத்த அழைப்பிதழ் ராஜாமையர் வீட்டில் மேஜை மீது கிடந்தது. கையில் நூலும் ஊசியும் வைத்துக்கொண்டு சீதா சவுக்கம் பின்னிக் கொண்டிருந்தாள். நொடிக்கொரு தரம் அவள் கண்கள் அழைப்பிதழை நோக்கி மலர்ந்தன. ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும் என்று தங்க நிற எழுத்துக்களில் அச்சடித்திருக்கும் வார்த்தைகளை திருப்பி திருப்பி படித்தாள் சீதா. சாவித்திரி மட்டும் ஒற்றுமையுடன் அவர்களிடையே இருந்தால் இன்று சீதா அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு துள்ளி குதித்திருப்பாள். கட்டாயம் சென்று சரஸ்வதியின் இன்னிசையை கேட்க வேண்டும் என்று வீட்டில் ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாள். காலையில் கடிதம் வந்ததும் காரியாலயத்திற்கு போவதற்கு முன்பு ராஜாமையர் அதை அலட்சியத்துடன் பார்த்துவிட்டு மேஜை மீது பொத்தென்று வீசி எறிந்தார் அந்த அழைப்பிதழை. அவருக்கு மாப்பிள்ளையிடம் ஏற்பட்டிருந்த கோபத்தை ஒருவாறு புரிந்து கொண்டாள் சீதா. அவருக்கு பிரத்யேகமாக ரகுபதி எழுதியிருந்த கடிதத்தை படித்தபோது அவர் முகம் கடுகடுவென்று மாறியது. இந்த திறப்பு விழாவுக்கு தாங்கள் வந்திருந்து அவசியம் நடத்தி வைக்க வேண்டும். அங்கு எல்லோரும் சௌக்கியம் என்று நம்புகிறேன். சாமர்த்தியமாக எழுதப்பட்ட கடிதம் என்றுதான் அவர் நினைத்தார். சாவித்திரியை பற்றி விசாரித்து ஒன்றும் எழுதவில்லை. அதில் அவள் எப்பொழுது வரப்போகிறாள் என்றும் கேட்கவில்லை. எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் பெண்ணை பெற்றவரிடமே பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரஸ்தாபிக்காமல், அவளுக்கும் தனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணத்தை கூட விளக்காமல் வருமாறு அழைத்திருப்பான் என்று அவர் உள்ளத்தில் அனல் கனன்றது. பயந்து கொண்டே மங்களம் கணவனின் அருகில் வந்து விசாரித்தாள். அது என்ன கடிதம்? யார் எழுதியிருக்கிறார்கள்? உன் அழகான மாப்பிள்ளை எழுதியிருக்கிறான். சங்கீத மண்டபம் கட்டிட திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறானாம். நான் வந்து அவனுடன் இருந்து நடத்தி வைக்க வேண்டுமாம். உடனே ஓட வேண்டியதுதான் பாக்கி என்று அலட்சியமாக கூறிவிட்டு காரியாலயத்துக்கு புறப்பட்டார். சாவித்திரியை அழைத்து வரும்படி எழுதியிருக்கிறதா என்று கவலையுடன் விசாரித்தாள் மங்களம். அடச்சி, நீ ஒன்று, சாவித்திரிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற தோரணையில் அல்லவா கடிதம் எழுதியிருக்கிறான் அவன். இன்னும் கொஞ்ச காலம் போனால் சாவித்திரி யார் என்று கேட்டு விடுவான் போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு சற்று கோபம் அடங்கியவராக தன் முகவாயை தடவிக்கொண்டே யோசித்தார் ராஜாமையர். நான் சொல்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். விரோதத்தை வளர்த்து கொண்டே போனால் அப்புறம் நம் குழந்தையின் கதி என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கே சந்துருவுக்கு கல்யாணமாக வேண்டும். அப்புறம் சீதா வளர்ந்து விட்டாள். அவளுக்கும் உடனே கல்யாணம் பண்ணியாக வேண்டும். கணவனுடன் வாழ வேண்டிய பெண் பிறந்த வீட்டில் இருந்தால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா? இந்த சந்தர்ப்பத்தையே ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு சாவித்திரியை அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் சரக்கை அவர்களிடம் ஒப்புவித்து வந்து விடுங்கள். அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும். மங்களம் இவ்விதம் கூறிவிட்டு ஆவலுடன் தன் கணவன் முகத்தை பார்த்தாள். மனைவியை ஏதோ கோபத்தில் அடித்து விட்டான். நான் கூட உன்னை அடித்திருக்கிறேன் அந்த காலத்தில். இவளும் கோபித்துக் கொண்டு வந்து விட்டாள். என்னை மதித்து எப்போது வர சொல்லி கூப்பிட்டிருக்கிறானோ, எனக்கு இதை பற்றி அவன் ஏதாவது எழுத வேண்டுமோ இல்லையோ? அவ்வளவு கர்வம் பிடித்தவனிடம் என்னை போய் பல்லை காட்டச் சொல்லுகிறாயா? உம்மைத்தானே வர சொன்னேன், இவளை ஏன் கூட்டி வந்தீர் என்று கேட்டால் நான் என் முகத்தை எங்கே திருப்பிக் கொள்வதடி? கோபத்தில் இப்படி இறைந்து விட்டு அவசர அவசரமாக வெளியே போய்விட்டார் ராஜாமையர். மங்களம் கண்களில் நீர் தழும்ப பிரமித்து போய் நின்றிருந்தாள். வெளியே செல்வதற்காக அங்கு வந்த சந்துரு தாயின் குழப்பமான நிலையை அறிந்து அவள் அருகில் வந்து நின்று, என்னம்மா விஷயம் என்று கேட்டான். மேஜை மீது கிடந்த அழைப்பிதழில் கொட்டை எழுத்துக்களில் ஸ்ரீமதி சரஸ்வதி வாய்ப்பாட்டும் வீணையும் என்று எழுதியிருந்தது. அது பளிச்சென்று தெரிந்தது. அம்மா, சரஸ்வதி முதலாக கச்சேரி செய்ய போகிறாளாமே, நன்றாக பாடுவாள் அம்மா அவள் என்றான் சந்துரு சந்தோஷம் தாங்காமல்.
சரஸ்வதியின் பெயரை கேட்டாலே அகமும் முகமும் மலர்ந்து நிற்கும் சந்துருவின் மனதை ஒருவாறு புரிந்து கொண்டால் மங்களம். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், எல்லாம் ரொம்ப விமர்சையாகத்தான் நடக்கும் போல இருக்கிறது, நாம் தான் ஒன்றுக்கும் கொடுத்து வைக்கவில்லை என்றாள் மங்களம் வருத்தத்துடன். இதுவரையில் தோட்டத்தில் ஏதோ அலுவலாக இருந்த சாவித்திரி உள்ளே தாயாரும் தமையனும் தங்கையும் ஏதோ கூடி பேசுவதை கவனித்துவிட்டு அருகில் வந்து நின்று, என்ன அது பிரமாதமான ரகசியம், கூடி பேசுகிறீர்களே என்று கேட்டாள் சாவித்திரி. சந்துரு அவளுக்கு பதில் எதுவும் கூறாமல் மேஜை மீது கிடந்த அழைப்பிதழை எடுத்து அவளிடம் கொடுத்தான். சாவித்திரியின் முகம் ஷண காலத்தில் வெளுத்து வாடியது. பிறகு சலேர் என்று ஜிவு ஜிவு என்று சிவந்தது. ஆத்திரத்துடன் அந்த அழைப்பிதழை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து போட்டு, ஓ, இவ்வளவுதானா? கச்சேரி செய்ய வேண்டியது ஒன்றுதான் பாக்கியாக இருந்தது, அதுவும் ஆரம்பமாகி விட்டதாகும் என்று அதை தூள் தூளாக கிழித்து எறிந்தாள் எரிச்சலுடன். அழகிய எழுத்துக்களில் ஸ்ரீமதி சரஸ்வதி என்று எழுதியிருந்த வார்த்தைகள் துண்டு துண்டாக சிதறி கூடத்தில் இறைந்து கிடப்பதை பார்க்க மனம் சகிக்காமல் சந்துரு சாவித்திரியை கோபத்துடன் விழித்து பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான். அத்தியாயம் 17. நினைவிருக்கிறதா? திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன. ஆவலுடன் ஒவ்வொரு நாளும் மனைவியின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ரகுபதி. கோபத்தை பாராட்டாமல் கடிதமும் அழைப்பும் அனுப்பிய பிறகு வராமல் இருக்க மாட்டார்கள் என்றும் நினைத்தான். ஸ்வர்ணம் மட்டும் அடிக்கடி அவர்கள் என்ன பண்ண போகிறார்களோ, வருகிறதானால் கடிதம் ஏதாவது போட மாட்டார்களா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். நண்பர்கள் எல்லோரும் வருவார்கள். எங்கேயடா உன் மனைவி என்று துளைக்க ஆரம்பித்து விடுவார்கள். கல்யாணமாகி வந்த புதுசிலேயே நண்பர்கள் சாவித்திரியை தத்தம் வீடுகளுக்கு அழைத்து வரும்படி ரகுபதியை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். 1-2 பேர் ரகுபதியின் வீட்டை தேடியே வந்து பார்த்துவிட்டு போனார்கள். இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு போதுமென்று ஆகிவிடும். தெருவில் வண்டி ஏதாவது போனால் கூட ஸ்வர்ணம் கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு வாசலில் வந்து எட்டி பார்த்து விட்டு போவாள். வருகிறார்களோ இல்லையோ என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வதில் அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. ரகுபதியின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. சாவித்திரியுடன் முதலில் யார் பேசுவது என்பது புரியாமல் மனதை குழப்பிக் கொண்டான் அவன். வலுவில் அவன்தான் அவளுடன் பேச வேண்டும் என்பதையும் அவன் நன்கு உணர்ந்திருந்தான். பிடிவாதக்காரியுடன் வேற என்ன செய்ய முடியும்? யோசித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த ரகுபதியின் முன்பு சரஸ்வதி இளம் உருவலுடன், அத்தானுக்கு என்னவோ பலமான யோசனை என்று சொல்லிக்கொண்டே தட்டில் சிற்றுண்டியை கொண்டு வந்து வைத்தாள். என்ன யோசனை இருக்க போகிறது எனக்கு? எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பியாகிவிட்டதா என்று நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன், வேறொன்றும் இல்லை என்று சலிப்புடன் பதிலளித்தான் அவன். போ அத்தான், உன் மனசில் இருக்கிற ஏக்கம்தான் உன் முகத்திலேயே தெரிகிறதே. நான் என்ன பச்சை குழந்தையா என்று அவளும் வருத்தம் தொனிக்க கூறினாள். தான் சந்தோஷப்படும் போது அவள் பார்த்து சந்தோஷப்படுவதும், தான் வருந்தும் போது அவளும் வருந்தவும் சரஸ்வதிக்கும் தனக்கும் அப்படி என்ன பந்தம் இருக்கிறது என்று ரகுபதி யோசித்தான். ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக் கொண்டு எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த கூந்தலை பின்னி விடாமல் முதுகில் புரளவிட்டு கண்களில் கரைந்து இமைகளில் சற்று அதிகமாகவே வழியும் மையுடன் அவனை பார்த்து முறுவலித்துக் கொண்டே நின்றாள் சரஸ்வதி. ஆர்வத்துடன் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டே ரகுபதி, உனக்குத்தான் எப்படியோ பிரத்தியாருடைய மனசில் இருப்பதை கண்டுபிடிக்க தெரிந்திருக்கிறதே, என் மனசில் இருப்பதை தெரிந்து கொண்டே எதற்கு என்னை கேட்கிறாய் சரசு என்றான் ரகுபதி. சரஸ்வதி வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். பிறகு சட்டென்று விழிகளை உயர்த்தி அவனை பார்த்து, அத்தான், உன்னை விட அத்தைதான் நாட்டு பெண் இன்னும் வந்து சேரவில்லையே என்று கவலைப்படுகிறாள். நல்ல வேளை நான் சமையல் அறையில் இல்லாமல் இருந்தால் ரவா சொஜ்ஜியில் உப்பை அள்ளி போட்டிருப்பாள். ஆனால் உனக்கு அதுவும் தெரிந்திருக்காது. இது ஏதோ புது மாதிரி பட்சணம் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வாய். அத்தான், அன்றொரு நாள் சாவித்திரி பொரிச்ச கூட்டு என்று சமைத்து வற்றல் குழம்பை உன் இலையில் பரிமாறினாலே, நீயும் அதை பேஷ் பேஷ் என்று சொல்லி ஆமோதித்து சாப்பிட்டாயே, நினைவிருக்கிறதா உனக்கு? புருஷன் மனைவி விவகாரத்தில் நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று நான் பொத்துக்கொண்டு வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு வெளியே ஓடிவிட்டேன் என்றாள் சரஸ்வதி. பொங்கி வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் அவள் கலகலவென்று சிரித்த போது
அந்த சிரிப்பின் ஒளி யாழின் இசை போலும் வேங்குழலின் நாதம் போலும் இருந்தது ரகுபதிக்கு. வர வர உனக்கு வாய் அதிகமாகிவிட்டது சரசு. நான் இருக்கிற சவரணைக்கு என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறாயே. சாவித்திரி என்னுடன் இருந்ததே ரொம்ப காலம் பார். அதிலும் அவள் எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று என் மனதை அறிந்து உபசாரம் செய்தது அதை விட அதிகம் போ. சமையலறையில் இருந்து அம்மாவோ நீயோ காய்ச்சி வைத்த பாலை எனக்கு கொண்டு வந்து மேஜை மீது மூடாமல் வைத்துவிட்டு போர்வையை இழுத்து படுத்துக் கொள்ளத்தான் தெரியும் அவளுக்கு. இன்பமும் ஆனந்தமும் நிறைந்திருக்க வேண்டிய அறையில் அழுகையின் விம்மலும் படபடவென்று பொரிந்து வெடிக்கும் கடுஞ்சொற்களையும் தான் கேட்கலாம். என் படுக்கை அறை சுவர்களுக்கு வாய் இருந்தால் நான் ரசித்த காட்சியை அவைகளும் வர்ணிக்குமே சரசு என்று ரகுபதியின் கண்கள் கலங்கிவிட்டன. சரஸ்வதியின் நெஞ்சை பிளந்து கொண்டு விம்மலின் ஒளி எழுந்தது. பிற துன்பத்தை தன்னுடையதாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். சரஸ்வதிக்கு தன் அத்தானின் துன்பத்துக்கு எப்படி பரிகாரம் தேடுவது, அதைத்தான் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதே புரியவில்லை. சிறிது நேரம் அவள் யோசித்து விட்டு மெதுவாக, அத்தான், நான் ஒன்று சொல்லுகிறேன், கேட்கிறாயா? ஒருவருக்கும் தெரியாமல் நீ போய் சாவித்திரியை அழைத்து வந்துவிடு. அத்தைக்கு கூட தெரிய வேண்டாம். என்ன இருந்தாலும் அவள் அந்த நாளைய மனுஷி, ஏதாவது சொல்லுவாள் என்றாள். ரகுபதியின் கலங்கிய கண்களில் வைராக்கியத்தின் ஒளி வீசியது. அழகாக பேசுகிறாயே சரசு. தவறு செய்தவன் நானாக இருந்ததால் அதற்காக அவளிடம் மனம் வருந்தி இங்கிருந்த போதே அவளை போக வேண்டாம் என்று தடுத்து பார்த்தேன். ஊருக்கு போன பிறகு கடிதம் போடும்படி வற்புறுத்தி சொன்னேன். எனக்கு யார் பேரிலும் வருத்தமில்லை என்று தெரிவிக்க என் மாமனாருக்கு அழைப்பு அனுப்பி கடிதமும் போட்டிருக்கிறேன். இனியும் நான் போய் அவளை வேண்ட வேண்டும் என்று விரும்புகிறாயே நீ? மனிதனுக்கு சுயமரியாதை என்பது கொஞ்சம் கூட இல்லையா என்று சற்று கோபத்துடனே கேட்டான் ரகுபதி. அதற்கு மேல் சரஸ்வதியால் ஒன்றும் பேச முடியவில்லை. ஏதோ ஒருவித ஏக்கம் மனதை பிடித்து அழுத்த அவள் அங்கிருந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். கற்றை கூந்தல் காற்றில் பறக்க மெதுவாக அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த ரகுபதி பெருமூச்செறிந்தான். அவள் உள்ளே சென்ற பிறகுதான் அவள் திறப்பு விழாவுக்கு என்ன பாட்டு பாடப் போகிறாள் என்று கேட்காமல் போனதற்காக வருந்தினான் ரகுபதி. அவள் எதிரில் தான் உற்சாகம் குறைந்து இருந்தால் அவள் மனமும் வாடி போகுமே என்றும் நினைத்தான். வாடிய உள்ளத்திலிருந்து கிளம்பும் பாட்டும் சோகமாகத்தானே இருக்கும். இப்பொழுதெல்லாம் சரஸ்வதி அதிகமாக பாடுவதே இல்லை. ஏன் பாடுவதில்லை? ஒருவேளை அவன் வருத்தமாக இருக்கிறான் என்று நினைத்து பாடுவதையே விட்டுவிட்டாளோ? சி, இனிமேல் அவள் எதிரில் ரகுபதி உற்சாகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். மெதுவாக தனக்குள் அவன் குழலோசை கேட்குதம்மா, கோபாலகிருஷ்ணன் குழலோசை கேட்குதம்மா என்று பாடுவதை ஜன்னல் வழியாக அறைக்குள் இருந்து இரு கமல நயனங்கள் பார்த்தன. நன்றாக பாடுகிறாயே அத்தான், உனக்கு பாட்டை கேட்கத்தான் தெரியும் என்று நினைத்திருந்தேன், பாடவும் தெரிந்திருக்கிறதே என்று சரஸ்வதி தன் மகிழ்ச்சியை உள்ளிருந்தே அறிவித்துக் கொண்டாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.